வணக்கம் மக்களே. ஸோ நம்மளுடைய அண்ணன் விஜய் அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய 3வது வாரத்தை கேட்க போகிறோம். என்னடா இவன் வாட்டி கேட்குறானே அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, நீ என்னுடைய தம்பிமார்கள் தான் வந்து எனக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லணும், என்னுடைய பக்கபலமாக இருக்கணுன்றாங்க. ஸோ அந்த வகையில் வந்து என்னுடைய அண்ணன்கிட்ட கேட்குறதா நினச்சி நான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதி சான்றிதழ். அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை போய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் சேர்க்க முடியாது இன்றைக்கி வரைக்கும். ஸோ எனக்கு கம்யூனிட்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டம். உங்களை ரொம்ப அலைய விடுவாங்க. உங்களை வந்து ஒரு 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 அதாவது ஐயோ எப்பா எனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன்ப்பா, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கப்பான்ற அளவுக்கு உங்களை வந்து ஒரு 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 வழி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜாதி இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக கொண்டு வாங்க. ஜாதி இல்லைன்னு ஒருத்தங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒன்று செய்யுங்க. ஒன்று அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறத ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத அவசியம் கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பாங்க. முடித்ததுக்கப்புறம் அவங்களோட ஏமே வேறு ஏதாவது தான் இருக்கும். அவங்க கவர்மெண்ட் வேலைக்கெலாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து வேறு ஏதாவது செல்ஃபாக பண்ணணுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ இனிமேலாம் நான்லாம் அப்படி தான். நான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் நம்மளாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. நம்ம வந்து நார்மலான ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க. அப்போ நம்மளமா ஆளுங்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறப்ப அது ஒரு எரிச்சலாக இருக்கும். ஏண்டா இந்த நாட்டில் எல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம், வேறு நாட்டுக்கெலாம் போகிறோம், அங்கெல்லாம் வளர்ச்சின்ற பேரில் என்னென்னமோ இருக்குது. ஸோ அதை வந்து வேணான்றவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி புது சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி மக்களுக்கு இங்கே இன்னும் வந்து பேர் எழுத தெரியல. அதாவது ஒரு பேர் ஒருத்தங்க எழுதுறாங்க அப்படின்னா அதில் வந்து இனிஷியல் ஃப்ரண்டில் போடணுமா, பேக்கில் போடணுமா, அதில் வந்து புள்ளி வைக்கணுமா வேணாமா, ஸோ இனிஷியல்ன்றது அப்பாவோட பேராக தான் இருக்கணுமா, ஊர் பேராக இருக்கணுமா. ஏன்னா சில பேர் ஊர் பேரை வந்து இனிஷியலாக வைக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் ஜாதி பேரை இனிஷியலாக வைக்கிறவங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கிளாரிட்டி பண்ணுங்கள். மக்கள் வந்து ஒரு பேரை இப்படி வைங்க, இப்படி வச்சா இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம். கீழே வந்து சன் ஆஃப்ன்றப்ப நீங்கள் வந்து இப்படி போடுங்க, இனிஷியல் போடுங்க, இல்லை போடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. போட்டால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் ஒன்று கவர்மெண்ட்டே கொடுக்குதுன்றப்ப அதை மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஆதார் கார்டில் ஒரு நேம் இருக்குது, பேனில் ஒரு நேம் இருக்குது, 10th சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து 10th எழுத போகிற பசங்களுக்குலாம் பர்த் சர்டிஃபிகேட்டை கட் பண்ண ஆதார் சர்டிஃபிகேட்டில் கட் பண்ணுறாங்க. இப்போ என் குடும்பத்தில் யாருமே இனிஷியல் வச்சு போடவே மாட்டோம். எல்லாம் டேரெக்டாக பேராக தான் போடுவோம், சன்னாக போடுவோம். இப்போ என்னமே அதெல்லாம் நீ திரும்ப போய்ட்டு இனிஷியல் போட்டு வா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம இன்னும் வந்து ஒரு பிகினிங்கான விஷயத்துலேயே நம்ம லாகிங் ஆகி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோணுது. அதாவது இன்னும் பேரை ஒழுங்காக எழுத தெரியல நம்மளுக்கு, எதுக்கு ஜாதி சான்றிதழ்னு தெரியாமையே